ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த சுரக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சுரக்காய் வந்து நான் இன்றைக்கி காலையில் தான் எங்கள் தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வந்தேன். போன மழையில் நான் வந்து 2, 3 சுரக்காய் விதை போட்டு முளைக்க வச்சுருந்தேன். நிறைய விதைகள்லாம் போட்டு கூட காமிச்சிப்பேன் நினைக்கேன். அப்போது நம்ம இந்த மழையில் கொஞ்சம் நம்ம 2, 3 சுரக்காய் விதை போடுவோன்ட்டு போன மழையில் போட்டிருந்தேன். கரெக்டாக இந்த இந்த மழைக்குள்ளே இவ்வளோ காய் பறிச்சிருக்கு பார்த்துருங்க. இன்னும் மனம் போல் பிஞ்சு இருக்குது. செடியிலேருந்து பறிக்கும்போது இன்னும் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி தற்சமயம் இன்றைக்கி காலையிலே போய் இவ்வளோ சுரக்காய் பறிச்சுட்டு வந்திருக்கேன். சுரக்காயெலாம் வந்து கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவுமே ரொம்ப உடம்புக்கு, அதாவது இது நீர் சத்து உள்ளது. இந்த வெள்ளரிக்காய் மாதிரி உள்ள நீர் சத்து மாதிரி உள்ளது இது. உடம்பு நல்லா இந்த வெயில் காலங்களில் இந்த சுரக்காய் சாப்பிட்டது உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. இந்த உடம்புக்கு வந்து அதாவது சூடு பிடி அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. இந்த வெப்பம் சார்ந்த நோய்கள் எதுவுமே வராது. இந்த சுரக்காய்லாம் சாப்பிட்டாக்கி சுரக்காய் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி சுரக்காய் விதைகள்லாம் போட்டு 1, 2